சூரியகுமார் யாதவை கேகேஆருக்கு மும்பை இந்தியன்ஸ் ட்ரேட் பண்ணிட்டாங்களா? இந்த நியூஸ் தான் நான் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எங்க போனாலும் என் கண்டுபிடி வந்துட்டு இருக்கு. இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? இதை முதல்ல ரிப்போர்ட் பண்ணது யாரு? இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பேச போறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, முழுசா தெரிஞ்சுக்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூரியகுமார் யாதவ் கேகேஆருக்கு போறாரு அப்படின்னு முதல்ல பிரேக் பண்ணது ரெட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றவங்க. இவங்க ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரஸ்டடான சைட்டு தான். இவங்க ரிப்போர்ட் பண்ண நிறைய நியூஸ் வந்து உண்மையாக இருக்கு. அதனால இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அதர் நியூஸ் சேனல்ஸ் இதை ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் லாஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெகா ஆக்ஷன் இருக்கிறப்ப இது வரைக்கும் பிசிசிஐ ட்ரேட் அலோவ் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த ட்ரேட் நடக்கணும் அப்படின்னா இந்த வருஷம் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி முதல்ல பிசிசிஐ ஒரு ட்ரேட் விண்டோ ஓப்பன் பண்ணணும். அப்படி ஓப்பன் பண்ணாதான் இந்த ட்ரேட் நடக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி, பிசிசிஐ மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ட்ரேடு ரெண்டு வகையாக பண்ணலாம். ஒன்று பிளேயர் டு பிளேயர், இல்லை ஆல் கேஷ் டீல். இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆனது ஒரு ஆல் கேஷ் டீலாக இருக்கலாம் அப்படின்னு தான். ஆல் கேஷ் டீலை இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா பண்ணியிருக்காங்க. பிளேயர் அவங்க டீமுக்கு வாங்குறதுக்கு இன்னொரு டீமுக்கு அவங்க பிளேயரை ஆல் கேஷ் டீலில் கொடுத்தது கிடையாது. அவங்க லாஸ்ட் இயர் வந்து ஹர்திக் பாண்டியாவை ஆல் கேஷ் டீலில் தான் வாங்கினாங்க. அதையும் எக்ஸாம்பிளாக எடுத்து ஆல் கேஷ் டீல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்ப்போமே. ஆல் கேஷ் டீல் எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து உங்கள் பிளேயர் எந்த பிளேயரை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த பிளேயருடைய கரண்ட் ஆக்ஷன் வேல்யூ என்னவோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபீயை நீங்கள் எந்த டீம் உங்களுக்கு கேட்குறாங்களோ அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் வந்து 15 crores ஹர்திக் பாண்டியாவுடைய ஆக்ஷன் வேல்யூ, அது ப்ளஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபீ. அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபீ 10 கோடியா இருக்கலாம், 20 கோடியா இருக்கலாம், 50 இருக்கலாம், 100 கோடியா இருக்கலாம். அந்த பிசிசிஐக்கு மட்டும் சொன்னால் போதும். அந்த அமௌண்ட்டை குஜராத் டைட்டன்ஸுக்கு கொடுத்து தான் ஹர்திக் பாண்டியாவை வாங்கியிருப்பாங்க. இந்த ஆல் கேஷ் டீலில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபீல 50% பிளேயருக்கும் போகும். ஸோ பிளேயருக்கு ட்ரேட் அப்படின்றது ஒரு பெனிஃபிஷியலான விஷயம் தான். பட் இந்த ஆல் கேஷ் டீல் ட்ரேடை மும்பை இந்தியன்ஸ் பண்ணுவாங்களா கேட்டிங்கன்னா 99.9% பண்ண மாட்டாங்க. ஏன்னா சூரியகுமார் யாதவோட கரண்ட் ஆக்ஷன் வேல்யூ 8 crores. 8 crores ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர் ஃபீன்னு போட்டு சூரியகுமார் யாதவுக்கு லாபமாக இருந்தாலுமே மும்பை இந்தியன்ஸுக்கு தெரியும் சூரியகுமார் யாதவ் ஆக்ஷனுக்கு போனார் அப்படின்னா 8 கோடிக்கு மேலேயே அவர் போவார். ஸோ ஆல் கேஷ் டீலில் மும்பை இந்தியன்ஸ் சூரியகுமார் யாதவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் 99.9% கிடையாது. அதுக்கு அடுத்த வந்து நியூஸ் என்ன அப்படின்னா வந்து கேகேஆர் வந்து பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. எந்த பிளேயர் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா வந்து ஐபிஎல் வின்னிங் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரே கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஏன்னா சூரியகுமார் யாதவ் கேகேஆர் கேப்டனாக கூட யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயர் டேபிளுக்கு என்ன வேல்யூஸை கொண்டு வராரு, சூரியகுமார் யாதவ் என்ன வேல்யூஸை கொண்டு வராருன்னு பார்க்கணும். ஸ்ரேயஸ் ஐயர் இந்தியன் கண்டிஷனில் T20 ஒரு நல்ல பேட்ஸ்மேன். பட் சூரியகுமார் யாதவ் தி பெஸ்ட் T20 பேட்ஸ்மேன் ஆன் எர்த் டுடே. ஸோ பேட்ஸ்மேன் டு பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் மைல்ஸ் அஹெட் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கேப்டனாக ஐபிஎல் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அது இன்னும் அதிகமாக ஒரு வேல்யூ கொண்டு வருதுன்னா உண்மை. ஆனால் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் தேவையா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். மும்பை இந்தியன்ஸில் ஆல்ரெடி எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் கேப்டன் சீட்டுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா டீம்ல இருக்காரு, ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காங்க. அப்படின்னும் போது இதுக்கப்புறம் ஒரு ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு வந்து கேப்டனா போடணும் அப்படின்ற அவசியமும் மும்பை இந்தியன்ஸுக்கு கிடையாது. அப்படின்றதுனால ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனா மும்பை இந்தியன்ஸ் தேவைப்படுவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா திலக் வர்மா, இஷான் கிஷன் போன்ற பிளேயர்ஸ் ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு இந்தியன் பிளேயர் டீம்ல தேவை பேட்ஸ்மேன்ஸ்க்கு அப்படின்னா அந்த பிளேயரை அவங்க ரிட்டைன் பண்ணாலே போதும். ஸோ பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் ஆகுது. இந்த ட்ரேட் நடந்தால் மும்பை இந்தியன்ஸுக்கு இதுல இருந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே வரப்போறது கிடையாது. இந்த ட்ரேடு நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி, சூரியகுமார் யாதவே இல்லைங்க நான் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல இருக்க போறது இல்லை, நான் போக போறேன்னு சொல்லி போனா தவிர்த்து மும்பை இந்தியன்ஸா இவரை அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த ட்ரேடு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் 95% கிடையாதுங்க. இந்த ட்ரேடு 5% ஏதோ ஒரு எக்ஸப்ஷனாக நடந்தாதான் ஒரே வாய்ப்பு, இல்லைன்னா இந்த ட்ரேட் நடக்காது. இந்த ட்ரேட் நியூஸை நீங்கள் நம்பவும் தேவையில்லை அப்படின்ற நோட்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கேன். இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்டேட்டுக்கு வெற்றி சியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தீபன்.